ஹலோ எவ்ரி ஒன். எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் குரூப் ஒன்க்கான நியூ டெஸ்ட் சீரிஸ் தான். ஸோ இது ஆல்ரெடி டேப் ஐஏஎஸ் அகாடமியோட மெயின் சேனலில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வே டு டிசிலுமே இந்த பேரான டெஸ்ட் பேட்ச்ல என்னென்ன மாதிரி பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க, நமக்கு எப்படி வந்து அது யூஸ்ஃபுல்லாக அமைய போகுது அப்படின்றத ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ குரூப் ஒன் ப்ரிலிம்ஸோடைய ஜேர்னியில் நம்ம ஆல்ரெடி இருப்போம். எல்லாமே வந்து பார்த்தா படிச்சுட்டே தான் இருந்திருப்போம். மேஜராக நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாமே அந்த டெஸ்ட் பேட்ச்னு ஒன்று அட்டன் பண்ணி பார்க்கும்போது மட்டும் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ அது எல்லாமே நம்ம புரிஞ்சது தான். அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த பேரான என்ற ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தது. இதுக்கான சிலபஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டெஸ்ட் அப்படின்றது February 20th அன்னைக்கு இது கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து இந்த டெஸ்ட் வந்து ரெகுலர் பேசிஸ்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அதுவே எவ்ரி வீக்கோடைய வெனஸ்டே அண்ட் சாட்டர்டேஸ்ல இந்த எக்ஸாம்ன்றது நம்மளுடைய டேஃப் வந்து 80 பிரான்ச்சஸ்லையுமே வந்து ஆஃப்லைன்லையும் கண்டக்ட் பண்றாங்க. அது இல்லாமல் நீங்க ஒர்க்கிங் பீப்புளா இருக்கிறீங்க அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க ஆன்லைன்லயுமே வந்து பார்த்தா இந்த டெஸ்ட் பேட்சை நீங்க அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக தான் அந்த பாயிண்ட் எடுத்து கொண்டு போக போறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் அந்த 2-3 இயர்ஸ்ல குரூப் ஒன்ல மட்டுமே நம்ம அகாடமில இருந்து போயிருக்கூடிய வின்னர்ஸ் கவுண்ட் வந்து பார்த்தா 20+ வந்து பார்த்தா ரீச் பண்ணியிருக்காங்க. சரி, அந்த ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட் பேட்சோடைய பாயிண்ட் வந்து பார்த்துலாம். ஸோ இதோட பாயிண்ட் வந்து பாருங்க, முதல்ல நம்ம என்ன கனெக்ட் பண்ண போறோம்னா சூட் டெஸ்ட் தான். இப்போ சிலபஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்ஃபர்மேஷன் டெஸ்ட் அப்படின்றது 28th February கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி எவ்ரி சாட்டர்டே அண்ட் வெட்னஸ்டேல இந்த எக்ஸாம்ன்றது இருக்கும். ஃபர்ஸ்ட் மார்ச்ல இருந்து இதோடைய முதல் டெஸ்ட் ஆரம்பிக்குது. இந்த டெஸ்ட் நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஐடியாலஜின்றது உங்களுடைய இந்த பிசிஎம் பேட்ச்ல நம்ம சொல்லியிருந்திருப்போம். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் பேட்ச்ன்றது நம்ம அறவாழி பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இதே நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த வெயிட்டேஜ் சப்ஜெக்ட் இருக்குல்ல, நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த 6 யூனிட் இருக்குன்னா அந்த 6 யூனிட் எப்படி படிக்கணும்ன்றதை ஆல்மோஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கக்கூடிய அதே விஷயங்கள் தான். ஸோ அந்த யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 4 இந்த 3 ஏரியாஸ் நம்ம கரெக்டாக நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா 130 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாஸ் வந்து பார்த்தா நம்ம ப்ராப்பராக லேர்ன் பண்ணியிருக்கணுன்றதுனால தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் அப்படின்னு அங்கே வைக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் யூனிட் 5ல இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட் வந்து பாருங்க, இந்தியன் எக்கானமியோட நேச்சர் என்ன, 5 இயர் பிளான்ஸ், அதுக்கப்புறம் பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக் ரொம்ப பெருசாக வைக்கல. நீங்க கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த 4 நாள் கேப்புக்குள்ள என்ன விஷயத்த கிளியரா படிக்க முடியுமோ கிளியரா படிக்கக்கூடிய அளவுக்கு மட்டும் தான் அந்த சிலபஸ் வச்சிருக்கோம். ஏன்னா சிலபஸ்ன்றது ரொம்ப ஓவரா டம்ப் பண்ணோம் அப்படின்னா நீங்க ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டு போவீங்க, கரெக்டாக வந்து டெஸ்ட்டை வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டெஸ்ட்டை வந்து வீணாக்கிடக்கூடாது, ப்ராப்பராக கொண்டு போகணுன்றதுனால தான் எந்த லிமிட்ல நம்ம சிலபஸ் வச்சோம்னா ஒழுங்காக ஆழ்ந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க முடியுன்றதுனால தான் ப்ராப்பராக வச்சிருக்குது. இது இல்லாமல் யூனிட் 3 பாருங்க, ஒரு மெயின் ஏரியா, நல்ல வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஏரியா, அது கூட வந்து பார்த்தா லிட்டில் மோர் வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, இப்படி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. ஸோ யூனிட் 3ல ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஐஎன்எம்ல இருக்கக்கூடிய ஒரு சில ரீஜன்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இண்டஸ் வேலி சொல்யூஷன், குப்தாஸ் 2 டாபிக் தான் பாருங்க. ரொம்ப பெரிய வெயிட்டேஜ் நம்ம கொடுக்கல. ஐவிசில இருந்து கண்டிப்பாக எப்படி பார்த்தா ஒரு கொஸ்டின் வந்து தான் ஆகும். குப்தாஸோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டு தான் ஆவாங்க. ஸோ அதை கரெக்டாக ஸ்டார்டிங் டைம் பீரியட்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொண்டு போகிறதா ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம எல்லா பண்ணுற மிஸ்டேக்ஸ் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பார்க்கறது கிடையாது. கரெக்டாக எல்லாருக்குமே தெரியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்க்கணும் அப்படின்றது. ஆனால் நம்ம அதை பார்க்கறது கிடையாது. அதை சோம்பேத்தனன்றது அப்படி இருந்துடும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் விடுற மாதிரி வந்துடும்ல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்காம இருந்தீங்கன்னா உங்க மார்க் குறையும். அட்லீஸ்ட் மார்க் குறையுதுன்றனாலேயாச்சும் அடுத்த டெஸ்ட் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு வருவீங்க. எப்படியாச்சும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் மாற்றுவீங்க. ஸோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் இங்கே நம்ம விசாரிச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பாக பாருங்க. இதுல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடும். ஸோ அந்த 2023ல யூனிட் 5ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ நீங்கள் அதை பார்த்துட்டு தான் வரணும். பார்த்துட்டு வந்தாக்க அதே கொஸ்டின் அப்படியே இருக்கும். அட்லீஸ்ட் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்றத ஒரு ரீசனுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பாயிண்ட். இது இல்லாமல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது கூட மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் ஒரே டாபிக் தான். நெக்ஸ்ட் ஜூலையோட 2025 கரண்ட் அஃபேர்ஸ் அது ரிலேட்டடாக கூடிய ஒரு கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ மெயினாக அந்த குரூப் 1 ஸ்ட்ராட்டஜின்றது டிஎன்பிஎஸ்சி எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதே பெர்ஸ்பெக்ஷனில் தான் வந்து பார்த்தா இந்த டெஸ்ட் ஷெடியூல் அதை பார்த்தா நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா? இது கண்டிப்பாக மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் அந்த வெனஸ்டே நடக்கிற டெஸ்ட்டா பேரலி அதே மாதிரி அடுத்த டெஸ்ட்டும் சேம் அதே மாதிரி அந்த ஒரு சப்ஜெக்டாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தா சாட்டர்டே நடக்குது. ஸோ எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை கரெக்டாக ஒரே ஒரு ரூல் பிடிச்ச மாதிரி கொண்டு போகிறதுக்கான ஒரு கண்டென்ட்டாக தான் வந்து இருக்கும். ஸோ ஆஃப்லைனில் நீங்கள் எவ்வளோ எழுத போறீங்கன்னா ஒரு 150 கொஸ்டின்ஸ், அதுக்கு வந்து 2.5 hours டைம் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி 150 கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் ஆகஸ்டோடைய கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த மாதிரி பாருங்களேன், ஒரு டெஸ்ட் வந்து பார்த்தா போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு டெஸ்ட் போகுது சார், ஓகே சார், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 3 டெஸ்ட் எழுதுறீங்களா, அந்த 3 டெஸ்ட் ஒட்டுமொத்த சிலபஸும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஸோ இப்போ ஹோலிஸ்டிக்கலி நீங்கள் படிச்சிட்டீங்கன்னா தூக்கி போட்டுருங்க, அடுத்து படிச்சிட்டீங்க அடுத்து தூக்கி போட்டுருங்க, அப்படியே நீங்கள் ஸ்கிப் அடுத்த சப்ஜெக்ட் ஓடி போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுனால தான் ஒரு டாபிக் யூனிட் வைஸ் முடிக்கும்போது அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட் வந்து கரெக்டாக அடுத்து 4th டெஸ்ட்டாக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட்டோடைய அதே சிலபஸ் ரிவிஷன். ஸோ இதுக்கப்புறமா தான் அடுத்து என்ன பண்ணுறோம், அடுத்த ஏரியாவுக்கு நம்ம போகிறோம். ஸோ இப்படி ஒரு 3 டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கான ரிவிஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் ஈஸியாக நீங்கள் மெமரைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் திருப்பி பார்த்து அதை ரீகால் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற வகையில் தான் இப்படி வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் நமக்கு வந்து வச்சிருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் வந்து 5, 6, 7 இப்படி ஒரு
ரிவிஷன் டெஸ்ட் வச்சிருக்கோம். அது இல்லாமல் ஸ்கூல் புக்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. அப்போ இந்தியன் எக்கனாமியில் கண்டிப்பாக நம்ம ரோல், அதோட ரோல் நமக்கு தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் 11th 12th புக்கோடைய மேஜர் இம்பாக்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிய வரும். ஸோ தெரியும் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தான், அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால 6 to 12 அந்த மாதிரி பாயிண்ட். அப்போ ஹிஸ்ட்ரியோடைய புக்ஸ் வந்து பார்த்தா ஸ்கூல் புக்ஸ் 6 to 12. ஸோ இப்போ ஸ்கூல் புக்ஸ் நிச்சயமாக முக்கியம் இல்லையா. ஸோ ஸ்கூல் புக்ஸ் அட்லீஸ்ட் வந்து ஒரு 35 to 40 கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுனால அதையும் நம்ம சேர்த்து டெஸ்ட் ஷெல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க பார்ட் 1 ஒட்டுமொத்த ரிவிஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே 3 hours. இது அப்படியே முடிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் அடுத்து 2 யூனிட் நம்ம வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 2 யூனிட் முடிச்சிட்டோம், அடுத்த பேரலி ஒரு 2 யூனிட். நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி நல்ல வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட், அது கூட இன்னொரு லைட் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய இன்னொரு சப்ஜெக்ட் எப்படி கொண்டு வரும். இப்படி தான் பண்ணும்போது தான் அப்போ நீங்கள் அந்த டெஸ்ட் வந்து கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரே டைமில் வெயிட்டேஜ் 2 வெயிட்டேஜ் சப்ஜெக்ட் வச்சுட்டோம்னாக்கா உங்களால் அந்த ப்ரிப்பரேஷனை பாஸ் பண்ண முடியாது. அது இல்லாமல் வந்து பார்த்தா கரெக்டாக கான்செப்டும் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக மைண்டில் வச்சுட்டு தான் அடுத்த 2 சப்ஜெக்ட் ஒரு நல்ல வெயிட்டேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டர் வெயிட்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து அடுத்த மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதே மாதிரி தான் பேரலி ஒரு 3 டெஸ்ட் முடிய அதனுடைய ரிவிஷன் வந்து பார்த்தா வந்துடும். ஸோ 11, 12, 13 ரிவிஷன். ஸோ அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்டுக்கும் அதே மாதிரி தான் போகும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு அடுத்தடுத்து 2 சப்ஜெக்ட். இதுக்கப்புறம் வந்து பார்த்தா அடுத்த யூனிட் 6. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸ். ஸோ இந்த மாதிரி தான். அப்போ இந்த 6 யூனிட்டுமே நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக அந்த டெஸ்ட்ன்றது முடிக்க நீங்கள் வந்து ஒரு தெளிவுக்கே வந்து பார்த்தா வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கா. இது போக எண்ட் ஆஃப் த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன், ஒரு ரிவிஷனாக வந்து பார்த்தா இருக்கும். இப்போ இதை நீங்கள் முடிக்கும்போது பாருங்க, இதுக்கு மேலே கொடுத்துருக்கக்கூடிய அதோடைய சமச்சர் புக்கில் 6 to 12 என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அது வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு 150 கொஸ்டின் டெஸ்ட்டும், இதுக்கப்புறம் அந்த ஒட்டுமொத்த இந்த பார்ட் 3 உடைய ஹோல் ரிவிஷன். இது போக இந்த ஃபுல் ரிவிஷன்ல எப்படி பண்றோம் பாருங்க. சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்தா தனித்தனி ரிவிஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாலிட்டி மட்டும், இந்தியன் பாலிட்டி ஃபுல்லா என்னென்ன டாபிக் இருக்கோ அதுவும், அது கூட சேர்ந்து மேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது ஜியோகிராஃபி ஃபுல்லா ஒரு கண்டென்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரீசனிங் இருக்கக்கூடிய ஒரு ரிவிஷன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க யூனிட் 6 ஃபுல் கம்ப்ளீட் ரிவிஷன். அது மறுபடியும் அகைன் மேக்ஸ் உடைய ஃபுல் ரிவிஷன். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் சீரிஸ் தான் இந்த சீரியஸ். ஸோ அது வந்து யூனிட் 3 வந்து பாருங்க, அது கூட சேர்த்து ரிவிஷன். அது வந்து ரீசனிங் உடைய ரிவிஷன். இதெல்லாம் யூனிட் 5 அடுத்த ஒரு செட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டாக வந்து பார்த்தா போயிட்டே இருக்கும். இது இல்லாமல் அடுத்து வந்து பாருங்க இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல இந்த ரிவிஷன் எழுதும்போதுலாம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி நம்ம எக்ஸாமுக்கு அப்ளைவே பண்ணியிருந்திருப்போம். எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி நம்ம ஃபுல்லாக ரெடி ஆகக்கூடிய டைம் பீரியட்ல ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் மொத்தம் வந்து ஒரு 4 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் கண்டினியூஸாக வச்சுட்டு இருக்கோம் எவ்ரி சாட்டர்டேல. ஸோ இந்த 1 month ஃபுல்லாக நீங்கள் படிக்க போறீங்க. 4 டைம் கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு எக்ஸாம் தயாராகக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் எண்ட் ஆஃப் த மந்த்ல நமக்கு நடக்க போகுது. எண்ட் ஆஃப் இந்த டெஸ்ட் சீரிஸ் தான் நடக்க போகுது. இந்த ஷெடியூல்ன்றது ஆக்சுவலி நல்லா நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40% இல்லை 40 to 50% இந்த லெவலுக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னா கூட இது நீங்கள் சூப்பராக அட்டன் பண்ணலாம். சூப்பராக அட்டன் பண்ணால் கூட உங்களுக்கு ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன தெரிஞ்சிடும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் மிஸ்டேக் பண்ணி தெரிஞ்சிடும். அந்த 3 hours இந்த 2.5 hours வந்து ஒழுங்காக ஆஃப்லைன் உட்காந்து எழுதக்கூடிய பர்சன்ஸ் இதை ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் வந்து கண்டிப்பாக அடுத்த கடத்துக்கு பூஸ்ட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்க. யூட்டிலைஸ் பண்ணிட்டு நமக்குன்னு சொல்லி ரொம்ப நீண்ட நாள் ஒரு கனவு இருக்கும். ஒன்று டெப்டி கலெக்டர் ஆகட்டும், இல்லை டிஎஸ்பி ஆகட்டும், குரூப் 1ல ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு ரெப்யூட்டட் பொசிஷனில் சொசைட்டியில் நம்ம இருக்கணுன்றது நம்ம நிறைய பேருடைய ஆசையாக இருக்கும். ஸோ அந்த ஆசை மட்டும் நமக்கு இருக்கு இல்லையா, அந்த ஆசைக்கான ஒரு சில உழைப்பை நம்ம கரெக்டாக போடணும். அந்த உழைப்பை கரெக்டாக நம்ம போட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நிச்சயமாக நம்மளால இந்த யூனிவர்சிட்டி சேர்த்து நம்ம கூட்டு போகணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி யூனிவர்சிட்டி சேர்த்து நம்ம கூட்டு போகுது. அவ்வளோதான் அதோடைய பாயிண்ட். கரெக்டாக அழகாக லைட்டராக அந்த டெஸ்ட் சீரிஸை அதோடைய பர்ஸ்பெக்டிவே நீங்கள் அதே கூடயே ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா அதோட எண்ட் ஆஃப் த பாயிண்ட் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஒரு விஷயமே உங்களுக்கு அமையும். நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு பயனுடைய ஒரு டெஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.